எப்பயும் ஒரே மாதிரி வறுவல் செய்யாமல் மிளகு ஃப்ளேவரோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரசம், தயிர், சாம்பார்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1-2 இடிச்ச 10 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 3 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பீசஸை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பவுடர் பண்ண மிளகு தூளியும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.